புத்தரனுடைய பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் புத்தர்களுக்கு ஒரு புஸ்தகம் இருக்குது. எப்படி நம்ம குரானை போல் ஒரு வேதம், அவர் சொன்ன, மனிதன் சொன்ன வேதம், இறைவனால் அருளப்பட்ட வேதம் அல்ல. தம்பதம் என்று அதுக்கு ஒரு புத்தகத்திற்கு. இவர் நம்மளை போர் உண்டார் தின்றார் எல்லாமே வந்தால் இறை தூதர் அல்ல. கல்யாணம் முடித்து 7 வருஷத்துக்கு பின்னாடி அவர் இரவோடு இரவாக வெளியேறி மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற ஒரு புத்தராக மாறினார். புத்தரன்னா ஒரு மரத்துக்கடியிலிருந்து புத்த யானம் வந்தது, மரத்துக்கடியிலிருந்து புத்த யானம் வந்தது என்று சொல்கிறார்கள். நாம் என்ன சொல்கிறோம்? இறைவனால் ஒரு மனிதரை தேர்ந்தெடுக்கப்பட்டு அவருக்கு இறைவன் எல்லா விஷயங்களையும் சொல்லி மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் என்று நம்ம மார்க்கம் சொல்கிறோம். இந்த புத்த மதம் சைனாவிலும் அங்கிட்டு பழைய ஆசியா நாடுகளிலும் இருக்குது. ஆனால் அவர்கள் விஞ்ஞானத்தில் முன்னேறி இருக்கிறார்கள். முன்னேறினாலும் 000 போட்டு முன்னாடியே எண் இல்லாமல் ஆக்கிவிட்டார்கள். எண் இல்லாமல் ஆக்கிவிட்டார்கள் என்றால் மார்க்கத்தில் அடிப்படையான விஷயங்கள் அவர்கள் இல்லை. அவர் ஒரு மனிதர் சொல்லுவதை கேட்டு யானத்தின் ஒரு அறிவுள்ள மனிதன் இருக்கிறான்னு ஒருத்தர் வைங்க, அவர் சொற்பொழிப்பு கண்ணதாசன் கூட இருந்தார். அவர் பாட்டெல்லாம் கூட நல்லா இருக்கும், ஆனால் அவர் அதுபடி நடக்க மாட்டார். புத்தர் ஒரு யானி. அந்த யானி பற்றி நம்மளை போல் மனிதரைத்தான் இருப்பார். அவர் யோசனை பண்ணி சொல்லக்கூடியவர், இறந்து போயிடுவார். எல்லாருமே மனிதர் அனைவரும் இறந்து. இறைவன் யார்கிட்ட இருப்பார்? எப்போ நம்ம ஒரு பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸர் தேர்ந்தெடுக்கிறாங்க, அது மாதிரி நம்ம இறைவன் தேர்ந்தெடுக்க வேண்டும். அவரை சொல்லித்தான் நாம் செய்ய வேண்டுமே தவிர மற்ற மனிதர்கள் அனைவரும் தப்பு செய்யக்கூடியவர்களே.